ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வீண் விரயம் குறைந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறோம். அதை பற்றின முழு விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல வகையில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடியது இந்த பண பிரச்சனை தான். என்னதான் நம்மக்கிட்ட எல்லாமே சரியாக இருந்தாலும், எல்லாமே நம்மக்கிட்ட நிறைவாக இருக்குது அப்படின்னு யோசித்தாலும், பணங்கிற ஒன்று இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமே அனைத்துமே வீண் போல தான். அனைத்தும் இருந்து வீண் போல தான். இந்த பணம் தட்டுப்பாடானது எப்பேற்பட்ட மனுஷங்களுக்கும் இருக்கிறதுங்கிறது இயற்கை. ஆனால் ஒரு சிலருக்கு எப்போதுமே இந்த தட்டுப்பாடு, பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்கவே தங்காது. ஏதாவது ஒரு வகையில் வீண் விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் சில இடத்துல பார்த்தா வருமானத்திற்கே வழி இல்லாத நிலையும் ஏற்பட்டு நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்மக்கிட்ட இதற்கான காரணம் பணவரவிற்கான ஈர்ப்புத்தன்மை நம்மக்கிட்ட இல்லாதது தான் காரணம். நம்முடைய கர்ம பலன் அப்படின்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் திகழுது. இந்த வழிபாட்டை இன்று மாலை செய்யணும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அங்கார ஹாரகன், முருகப்பெருமான் இப்படியான தெய்வங்களை வழிபடுவது தான் வழக்கம். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். இன்று மாலை ஏகாதேசி திதி துவங்குது. ஏகாதேசி திதி பெருமாளுக்கு உரியது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது. இன்று மாலை துவங்கும் இந்த திதி நாளை மாலை வரை தொடரும். இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை நினைச்சு வழிபடும்போது செல்வத்துக்கு அதிபதியான பெருமாள் நம்முடைய பணப்பிரச்சனை முற்றிலுமாக தீர்ப்பாங்க. இந்த தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று மாலை செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறவங்க எப்பொழுதும் போல் அதை செய்யுங்க. மாலை 7:30 மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்கு முன்னாடி நம்ம பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றணும். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நெய்வேத்தியமா பால் வைத்தாலே போதும். பாலில் கொஞ்சமா டைமண்ட் கற்கள் போட்டு நெய்வேத்தியமா வைங்க. இந்த தீபம் எரியும் பொழுது தீபத்தை 2 நிமிஷம் நம்ம உற்று பார்த்தா போதும். நம்மளோட கண்ணை கொஞ்சம் கூட சிமிட்டாமல் இந்த தீபத்தையே நம்ம பார்க்கணும். இந்த தீபத்தை பார்த்து நம்ம வணங்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும். வெறும் 2 நிமிடம் இந்த தீபமும் மந்திர வழிபாடும் செய்தாலே போதும். பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் நம்முடைய பண பிரச்சனைகள் தீர்வதோடு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் பெருகும். இந்த வழிபாடு முடிந்ததுக்கு அப்புறம் நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம். இந்த வழிபாட்டு முறை மிக மிக எளிமையானது, ரொம்பவே சக்தி வாய்ந்ததும் கூட. இந்த நேரம் ரொம்பவே முக்கியமானது. இந்த நேரத்தில் நம்ம மனதார வணங்கி நம்முடைய பண பிரச்சனைகளை போக்கி செல்வத்தோடு வாழ்வதற்கான வழியை நம்ம தேடிக்கலாம். நம்பிக்கை உள்ளவங்க இந்த வழிபாட்டை செய்து பலனடையலாம். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு மேலே இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வைங்க. 2 நிமிடம் இந்த தீபத்தை பார்த்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரமும் இந்த தீபமும் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பெருந்தொகை உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். மனதார முழு நம்பிக்கையோடு நீங்கள் எதை செய்தாலும் அதை நிச்சயமாக நீங்கள் பெறலாம். மனம் நம்ம மனசார என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும். முழு நம்பிக்கையோட உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் குல தெய்வ அருளோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வழிபாட்டு முறை ரொம்பவே ரொம்ப 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 முக்கியமானது. அது இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.